நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, நீ ஏன் மருமக? உன்னை இங்க கூட்டிட்டு வந்த பின்னாடி உன் வாழ்க்கையை சரி பண்றது என்னோட கடமை. அதுக்காக எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல. போமா. சித்ரா தேவி, குலாப் ஜாமுன் பண்ணி கொடுத்து ராமோட கோவத்தை குறைச்சு சீதாவை அவரோட சேர்த்து வைக்கலான்னு பிளான் பண்றியா? அதே குலாப் ஜாமுனை வச்சு சீதாவையும் ராமையும் பிரிச்சு காட்டுற. அப்படி பண்ணல, நான் பானுமதியோட பொண்ணு பிரியா இல்ல. ஏய் பிரியா. ரவி, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க. ஒன்னும் பெருசா வேலை இல்ல பிரியா, அதனாலதான் சீக்கிரம் வந்துட்டேன். உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. என்ன ரவி இது? திறந்து பாரு. ரவி, டைமண்ட் டைமண்ட் ரிங்கா? ஆமா பிரியா. அன்னைக்கு நான் கல்பனாவுக்கு வளையல் கொடுக்கறத பார்த்துட்டு எனக்கு எதுவுமே இல்லையான்னு கேட்டேல்ல, அதுக்குதான் இது. சாரி ரவி, அன்னைக்கு டூரை கேன்சல் பண்ணிட்டீங்கன்ற கோவத்துல அப்படி பேசிட்டேன். எனக்கு கல்பனா மேல எந்த கோவமும் இல்ல. கல்பனா உங்க தங்கச்சி, நம்ம வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ரவி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு கல்பனாவை ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் பிரியா. இப்போ உனக்கு சந்தோஷமா? சந்தோஷம்தான் ரவி. யாருப்பா? கொரியர் பாய் சார். பிரியாங்கிற பேருக்கு மொபைல் பில் வந்திருக்கு. நான் வாங்கிட்டு வரேன் பிரியா. மொபைல் பில்லா? ஐயோ, எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியலையே. பிரியா மேடம், அவங்க என் வைஃப் தான். உங்களுக்கு பில்லு வந்திருக்கு. ஓகே, இதுல சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ₹5000? பிரியா, என்ன பிரியா அது? 5000 rupees பில் வந்திருக்கு. இல்ல ரவி, அது இந்த விஷயத்துக்கு தானே சித்தி முதலே வார்ன் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் 5000 rupees வந்தா என்ன அர்த்தம் பிரியா? என்னங்க, உங்களுக்கே தெரியும், என்னால எங்க அம்மா கிட்ட பேசாம இருக்க முடியாது. அதனாலதான் தினமும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு விசாரிப்பேன்.
இருந்தாலும் இவ்ளோ பில்லெல்லாம் வர சான்ஸே இல்லைங்க. அந்த மொபைல் கம்பெனிக்காரன் தான் ஏதோ கோல்மால் பண்ணிருக்காங்க. இருங்க, நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இப்பவே செக் பண்றேன். வேணாம், மொபைல் கம்பெனிக்காரங்கெல்லாம் இப்படி பில்லை ஏமாத்த மாட்டாங்க. நீ தான் 5000 ருபீஸ்க்கு பேசியிருக்க, அதனாலதான் அவங்க இவ்வளோ பில் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் பிரியா, நமக்கு கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆச்சு, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி எங்க எப்படி இருக்கீங்க, எப்ப வருவீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கியா? உங்க அம்மா கூட தான் எப்ப பாரு பேசிட்டு இருக்க. உன் மனசுல உங்க அம்மாவோட நினைப்பு இருக்கும்போது என்னோட நினைப்பு துளி கூட இல்லையா? அப்படி என்னதான் பேசுவ பிரியா? சாரி ரவி, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் இனிமே எங்க அம்மா கிட்ட பேசவே மாட்டேன். பிரியா, நான் உங்க அம்மா கூட பேச வேண்டான்னு சொல்ல வரல. ஆனா சிஇஜி அது இது நிறைய பிளான் இருக்குல்ல, அதுல தான் ஒரு பிளான் செலக்ட் பண்ணி பேசுங்க. இனிமே இந்த அளவுக்கு பில் வர மாதிரி பேசாத, புரிஞ்சதா? புரியுதா? கேவலம் ஒரு 5000 ரூபாய் பில்லு வந்ததுக்கு இப்படி பேசிட்டு போறாரு. சக்கரவர்த்தி குடும்பம்னு தான் பேரு. திட்டுனாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காரு ரொம்ப நல்லவரு. டைமண்ட் மோதிரெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் திட்டுறாரு. ஐயோ, அந்த சீதா குலாப் ஜாமுன் செய்றா, அதை எப்படி கெடுக்கலாம்? கெடுத்துடுவோம். இன்னைக்கு வேலை எப்படி போச்சு? எங்க ஆபீஸ் எப்படி இருக்கு? ஆபீஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா என்னாலதான் அங்க வேலை செய்ய முடியாது. ஏன்? ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்திருக்கிறது என் தகுதிக்கு மீறின வேலை. அது காரணம் நான் உங்க வீட்டு மருமக. அத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கல்பனா. இது பாருங்க, கஷ்டம்னு நினைச்சா கஷ்டமா தான் இருக்கும். அப்படியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு வேலையில கவனமா இருங்க. என் அண்ணங்க, என் பெரியப்பா ரொம்ப நல்லவங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல கல்பனா, உங்க பெரியப்பா வேணா எனக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனா உங்க அண்ணன் ராம்க்கு நாங்க வேலை பார்க்கறது பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு ஆபீஸ்ல அவரோட ரியாக்ஷன் அப்படிதான் இருந்துச்சு. அதனால நாங்க வேலை செஞ்சா நல்லா இருக்காது கல்பனா. நான் வேணும்னா வேற பிசினஸ் பண்றேன். இங்க பாருங்க, எல்லாமே ஒரே நாள்ல நடந்துடாது. அது மட்டும் இல்லாம எங்க அண்ணனோட கேரக்டர் அப்படிதான். ப்ளீஸ் வேலையை விட்டுறாதீங்க. ப்ளீஸ். ஓகே. கடவுளே, சரண் வேலை செய்யறது அண்ணனுக்கு பிடிக்காம போய் வேலையை வேண்டான்னு சொல்லிட்டா என் பிளான் எல்லாம் பாழா போயிடுமே. அப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க வேண்டியதா போயிடுமே. அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ கடவுளே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேக்ஸிமம் எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஆயிடும்ண்ணா, பாப்போம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே.
என்ன அண்ணா கல்பனா இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் கேட்டு வரேண்ணா. ஏ கல்பனா, என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? வரேன் சார். இல்ல உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்தா உள்ள வர வேண்டியதானே? ஏன் ஸ்டெப்ஸ் கிட்ட நிக்கிற? அதுல நான் எல்லாரும் சார், போன வரேன் பிறகு வரலான்னு இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரவி, படியில வச்சு பேச வேண்டாம், உள்ள கூப்பிட்டு வா. சரிண்ணா, வா. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம். சொன்னா கேளு. வா 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 வா. 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 உட்காரு. உட்கார். ரவி, டவல் எடுத்து கொடு, வேர்வையெல்லாம் தொடக்கட்டும். இல்லண்ணா, வேண்டாண்ணா, பரவாயில்ல, நான் இதுலயே துடைச்சுக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு. அது சரண் ராத்திரியெல்லாம் தூங்காம வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. ஏன்னு கேட்டதுக்கு நான் வேலை செய்யறது உங்க ராமண்ணனுக்கு பிடிக்கல, நான் வேலைய விட்டுடுறேன்னு சொன்னாரு. அண்ணா, எங்க வீட்டோட நிலைமை உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. என் மாமியார் வீராப்பா பேசி வீம்புக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில சரணுக்கு வேலை இல்லைன்னா அங்க ரொம்ப கஷ்டமாயிடும்னா. ப்ளீஸ்ண்ணா, இந்த ஒரு விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோண்ணா, ப்ளீஸ். சரண் நம்ம கம்பெனில வேலை பார்க்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா இந்த விஷயத்த அம்மா கிட்ட மறைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சரண் நம்ம வீட்டு மாப்பிள்ள, அத மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யாம சும்மா சம்பளம் வாங்கலாம்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா எனக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம். இங்க ரவியும் ஒரு ஸ்டாஃப் தான். அத புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சா அவர் இங்கே இருப்பாரு. இல்லனா ஐ எம் சாரி. எல்லாம் அவருக்கே தெரியும்னா. கண்டிப்பா இந்த ஆபீஸ்ல அவர் ஒரு வேலைக்காரனா தான் இருப்பாரு, பொறுவுக்காரனா இருக்க மாட்டாரு.
சரண் ரொம்ப நல்லவர்னா. அவரை நீங்க கோவப்பட்டு எதுவும் பேசிடாதீங்கண்ணா. அப்புறம் அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. செய்யற வேலையை கரெக்டா செஞ்சா நான் எதுக்கு அவர் மேல கோவப்படணும்? அவர் நல்ல வேலைக்காரர்னு ப்ரூவ் பண்ணா அவருக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன். சரிங்கண்ணா. அம்மா மாதிரி நீங்களும் என் மேல கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பாசமா இருக்கீங்களே. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ சோ மச். அப்போ நான் கிளம்புவானா? ரவி அண்ணா, நான் கிளம்புறேன். சரிம்மா. கல்பனா. அண்ணா. ரவி, கல்பனாவை கார்ல கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வா. சரிண்ணா. வேண்டாண்ணா, நான் நானாவே போய்க்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீங்க ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? வேற யாரையாவது செய்ய சொல்ல வேண்டியதானே? இதுவும் நம்ம வீட்டு வேலை தானே. சரிம்மா, நான் வெளியே போயிட்டு வரேன். ரவி. என்னம்மா? டேய் ரவி, பிரியா கிட்ட சண்டை எதுவும் போட்டியா? இல்லம்மா. ஏன்? இல்ல, நேத்து அவளுக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தும் அவ முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. அதனாலதான் கேக்குறேன், நேத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நேத்து தாமா அவளுக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்பதான் அவளோட மொபைல் பில் வந்துச்சு. பில் எவ்வளோன்னு பாக்குறேன், 5000 ரூபா வந்திருக்குமா. ஏற்கனவே 3000 ரூபா பில் வந்தப்போ சித்தி எவ்வளவு திட்டினாங்க. இப்ப 5000 ரூபா பில் வந்திருக்கு. பார்த்தா சும்மா விடுவாங்களா என்ன? அதனாலதாம்மா கேட்டேன். இவையே இப்படி எல்லாம் பண்றா? ஒண்ணுமே தெரியல. எனக்கு ஃபோன் பில் அதிகமா வந்ததை பத்தி கூட வருத்தம் இல்லம்மா. ஆனா அவ எப்பவுமே அவங்க அம்மா கூட தான் பேசிக்கிட்டே இருக்கா. நான் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே அவ கூட பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அப்ப கூட அதை கேர் பண்ணாம அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குமா. இனிமே இந்த விஷயத்த பத்தி அவகிட்ட நீ ஒன்னும் பேசாத. அவளுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நீ போயிட்டு வாப்பா. சரிம்மா. ஓ, போன் பில் அதிகமாயிடுச்சுன்னு அதையே பெரிய விஷயமாக்குறீங்களா? நான் என்ன அப்படி பண்ணிட்டேன்? என்ன இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி பாக்குறீங்க? இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். காலையில இருந்து இவ எங்க போயிருப்பா? என்னவோ. என்னென்னவோ நடக்குது.
நில்லு. காலையில இருந்து எங்க போயிருந்த? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஏய் கல்பனா நில்லு. நான் உன் மாமியார். உன்னை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. சொல்லு, எங்க போயிருந்த? எனக்கு ஒரு வேலை இருந்தது, அதுக்காக தான் வெளியில போனேன். ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்கேன். நீ அதான் என்னன்னு கேட்டல. அது என்னோட பர்சனல் மேட்டர். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கல்பனா நில்லு. உன் பர்சனல் மேட்டர்லாம் உன்னோட அம்மா வீட்டுல வச்சுக்க. நீ எங்கேயோ போய் தொலை. இப்ப போய் சமையல் பண்ணு. எனக்கு பசி எடுக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் செஞ்சுக்கோங்க. என்னடி இன்னைக்கு பேச்செல்லாம் ஓவரா இருக்கு? புருஷனை எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிடுவேங்கிற திமிரா? ஆமா. என்னப்போ? இங்க பாருடி, இந்த பானுமதியை விட்டு நீங்க எங்கேயும் போக முடியாது. நான் போகத்தான் போறேன். சரணுக்கு வேலை கன்ஃபார்ம். நாங்க ஃபிளாட்டுக்கு போறதும் கன்ஃபார்ம். கல்லு, நீ ஃபிளாட்டுக்கு போறியா? போ போ. ஆமா, சரணுக்கு வேலை கொடுத்த விஷயம் உன் அம்மாக்கு தெரியாதுல்ல? உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசனை பண்ணியா? இத பாரு, ஓவரா ஆடாத. இப்படி குத்துக்கல்லாட்டம் நிக்காம போய் சமையல் வேலையை பாரு. இங்க பாரு, அத்தைக்கு டயர்டா இருக்கு, நான் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. போடி. ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இவ வேற பிளாக்மெயில் பண்றாளே.